எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோக வாணியில் கருத்துக்கள் சொல்வது யார். எல்லாருக்கும் தெரியும் பரமாத்மா தான் சொல்றாருன்னு. இந்த கேள்வி கேட்கிற ஆத்மாவுக்கும் தெரியும் பரமாத்மா தான் சொல்றாருன்னு. ஆனா அவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஆழமான கேள்வி என்னன்னா, பரமாத்மா பிரம்மா சரீரத்துல வரும்போது சில இடங்கள்ல பிரம்மா பேசுறாரு, சில இடங்கள்ல பரமாத்மா பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த இடம் பரமாத்மா பேசுறாரு, எந்த இடத்த பிரம்மா பேசுறாரு, அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி தெரியுது இது இவர் தான் பேசுறாரு, அவர் தான் பேசுறாரு? இப்போ வாய்ஸ்ல டவுன்ல மாறுதா? ஏன்னா அதுக்கெல்லாம் வீடியோ ஆடியோலாம் நம்மகிட்ட இல்லை. அதாவது 1936 to 1969 தான் பரமாத்மா பிரம்மா சரீரத்தில் வந்தது. ஓகேவா? ஸோ ஆனால் வாணியை படிக்கும் போதே நமக்கு தெரியும், இது பாபா சொன்னது, இது பிரம்மா சொன்னது நமக்கு தெரியும். ஏன்னா பல வருஷமா படிச்சுட்டு இருக்கோம்ல. இப்போ இவங்க கேட்குறாங்க, எப்படி நீங்க கிளியரா ஐடென்டிஃபை பண்றீங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருக்காரு. அவர் தான் இந்த வீடியோல பத்தி சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் ஒன்று சொல்லிட்டு திரும்பி இந்த வருவோம். 1969 2017 வரைக்கும் பரமாத்மா ஒரு தாதியோட சரீரத்தில் வந்தாரு. தாதி குல்சார் அவங்க பேரு. அவங்க உடம்புல வந்தாரு. வரும்போது பரமாத்மா சூட்சம வந்தனத்தில் இருக்கிற பிரம்மாவை கூட்டிட்டு வருவாரு. அவங்க ரெண்டு பேரும் புருவத்தின் மத்தியில் தாதி கிளாஸ் எடுப்பாங்க. ஆக்சுவலாக தாதி மயக்கத்தில் இருப்பாங்க, அதாவது டிரான்ஸ்ல போயிடுவாங்க. அப்போ தாதி இடையில பேசிடுறாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. பிரம்மா விட்னஸ் தான் அந்த இதுல. பரமாத்மா மட்டும்தான் பேசுவாரு இதுல, இந்த தாதி உடல்ல வரும்போது. ஸோ அந்த கேள்வி வரல, தாதி பேசுறாங்களா அப்படின்னு வரல. ஆனா பிரம்மா இதுல வருது, பிரம்மா சொல்றாரு அப்படின்னு வருது. அது எப்படி வருது, எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன் நான். வானிலை நீங்க 4 பேஜுக்கு படிக்கிறீங்க, கரெக்டா? உங்களுக்கு தெரியும் பரமாத்மா என்ன சொல்லுவார் திரும்ப திரும்ப திரும்ப. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆத்மா, அவங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம். ஆத்மான்ற பார்வையில் நம்ம எல்லாரும் சகோதரர்கள். சரீரத்தோட பாத்தீங்கன்னா ஆண் பெண் பாத்தீங்கன்னா நீங்க சகோதர சகோதரிகள் இப்படிதான் பார்க்கணும். ஆத்மாக்களின் தந்தை ஒருத்தர் இருக்கிற பரமாத்மா, ஒரு இயற்பு சிவன், உலகம் வர அல்ல ஜவாடு சொல்லி எதெல்லாம் ஆத்மா 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 அந்த சப்ஜெக்டே டச் பண்ணாலும் அது சிவன் சொல்றாருன்னு வச்சுக்காங்க. உலகியல் வாழ்க்கையில எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்துல கணவன் மனைவி கடையில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் வரக்கூடிய அந்த குடும்பத்தை எப்படி நடத்துறது, இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்றதா இருந்தா அது பிரம்மா. அப்ப பிரம்மா எங்க பேச வேண்டிய நிலைமை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரமாத்மா இந்த பிரம்மா சரீரத்துல வரும்போது அதிகமா எங்க வந்திருந்தாரு, இந்த குழந்தைங்க 300-400 குழந்தைங்களுக்கு இருக்கும்போது செஷன் எடுக்கும்போது தான் பரமாத்மா எடுக்கும்போது தான் அந்த குழந்தையோட ஃபேஸ்ல ரியாக்ஷன் எப்படி தெரியும்னா, என்ன பேசுறாங்க அவங்க, ஒண்ணுமே புரியல. சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேல சப்ஜெக்ட் புரியாது, கரெக்டா? அப்போ பிரம்மா லௌகீக எக்ஸாம் ஒன்று சொல்லுவார். அப்போ அவங்க குழந்தைங்களாம் தலையாட்டும், இதுதானா அப்படின்னு தலையாட்டும். அப்போ லௌகீக நடைமுறை வாழ்க்கையில வரக்கூடிய எக்ஸாம்ல எடுத்து பேசினா அது பிரம்மா. ஏன்னா பரமாத்மா இருக்கிறது எப்பவுமே சாந்தி தமத்துல தான். அவருக்கு இந்த லௌகீக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாடகத்தோட கிரியேட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர்லாம் இருந்தா கூட அவர் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வருது இல்லை. ஓகே மேம். அதான் பாத்தீங்கன்னா எந்த வாணி ரொம்ப பவர்ஃபுல், சாகார வாணியா அவ்வக்த வாணியா, அவ்வக்த வாணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அது ஆத்மா பத்தியே தான் இருக்கும். ஏன்னா பரமாத்மா பத்தி தான் பேசுறாரு. ஆனா சாகார வாணியில் அப்படி இருக்காது. கொஞ்சம் இடத்துல பிரம்மா பேசுவாரு, அங்கதான் பரமாத்மா ஒரு செக் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்ன பாயிண்ட் சொல்றாருன்னா, ஒருவேளை பிரம்மா உங்களுக்கு எடுக்கிற சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒன்று தப்பாயிடுச்சுன்னா அந்த பொறுப்புக்கு நான் ஜவாப்தாரி, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நான் திருத்த வேண்டிய கடமை நான் பட்டிருக்கேன், அதனால திருத்துவேன், கவலைப்படாதீங்க. பொதுவாக தப்பு நடக்காது, அது அப்படி வந்தா நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்றதா பரமாத்மா சொல்லக்கூடிய விஷயம். சரியா? ஸோ இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தடு. இது யார் சொல்றா, அது யார் சொல்றான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. பொதுவாக நம்ம என்ன சொல்றோம், பாப் தாதா சொல்கிறார்கள், பாப் தாதா. இது ஹிந்தி வார்த்தைன்றதுனால மக்களுக்கு புரிய மாட்டேன். பாப் தாதானா என்னன்னு. பாப்னா ஹிந்தியில அப்பானா, தாதானா மூத்த சகோதரர்ன்றான். ஸோ பொதுவாக வானிலை வரும்போது பாப் தாதா சொல்றாரு, பாப் தாதா சொல்றாருன்னா இவங்க 2 பேர் சொல்றாங்க, இவங்க 2 பேர் சொல்றாங்கன்ற அர்த்தம் வரும். புரியுதுங்களா? அந்த பாப் தாதான்ற வார்த்தை அதிகமாக உங்களுக்கு அவ்வக்த வாணியில் தான் வரும். ஏன்னா அவங்க 2 பேர் சேர்ந்து வந்துதான் யாருக்கு தாதி சரீரத்தில் எடுக்கிறாங்க. ஸோ பரமாத்மா இது கூட ரொம்ப முக்கியமான விஷயம். டோட்டல் இப்போ 36 2017 வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா 36 to 69 33 வருஷம் தான். ஆனால் 69 to 2017 48 வருஷம். ஆனால் நம்ம பொதுவாக எப்படி சொல்றோம், பரமாத்மா பிரம்மா சரீரத்துலேருந்து கிளாஸ் எடுத்தார் அப்படிதான் சொல்றோம்.
இவர் உடம்புல 33 வருஷம் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் தாதி சரித்திரம் வந்து 48 வருஷமா இருந்தா கூட இதுக்கு எண்ணிக்கையில ஜாஸ்தியா இருந்தாலும் பிரம்மா சரித்திரம் வந்து எடுத்ததா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா 33 வருஷம் 36 to 69 வந்து பிரம்மா சரித்திரம் வந்து எடுத்தார். அது 33 இயர்ஸ் அப்படி எடுத்துக்கலாமா சொல்லையா? இந்த 48 இயர்ஸ் கூட பரமாத்மா பிரம்மா கூட்டின்னு வந்து பிரம்மாவோட சுற்று மாடல்ல இருந்து தான் பேசுறாரு. அதான் பிரம்மாவை வச்சுட்டு பேசுறதுன்னு அர்த்தம். அப்ப இந்த 48 இயர்ஸும் நீங்க அதுல தான் சேர்க்கணும். பரமாத்மா பிரம்ம சரீரத்தை வந்து பேசுறாருன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சரீரம் தாதி இதுதான். ஆனா அவர் சுவிட்ச் மாடல்ல இருக்கா இல்லையா, அந்த சுவிட்ச் மாடல்ல இருக்கிற புருவத்தின் மத்தியில உட்காந்து தான் பரமாத்மா எடுத்துட்டு இருப்பாரு. அதுதான் என்னோட புரிதல். ஓகேவா? ஸோ இப்போ இப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு மொத்தம் 100 வருஷம் சொல்றோம் இல்லையா, 100 வருஷம் கணக்கு வராது. ஆனால் 2017 அவர் வர்றதில்லை. ஸோ அவர் இந்த சங்கமத்தில் வந்து எடுத்த எல்லா செஷனும் வந்து பிரம்மா கூட்டின்னு வந்து தான் எடுத்திருக்கிறாரு. ஒன்றும் பிரம்மா சேர்ந்து இவர் வந்து எடுத்தாரு, இல்லை பிரம்மா கூட்டின்னு வந்து எடுத்தார். ஸோ இதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ லௌகீக விஷயங்கள் பேசினா அது பிரம்மா, ஆத்மா பற்றி பேசினா அது பரமாத்மா. இப்படி புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஓகே, ஒரு தகவல். நான் இப்போ நிறைய வெப்சைட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். அதில் என்னோட ஒய்ஃபோட வெப்சைட் வந்து ஃபிசியோக்யூர் கிளினிக்னு பேர். என் ஒய்ஃப் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு. ஸோ எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அதன்படி நம்ம இதில் வந்து ஒரு லேண்டிங் வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஏன்னா மக்கள் வந்து பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஊக்கம் உற்சாகம் கிடைக்கிற மாதிரி. ஆக்சுவலாக இது நான் பண்ணலை, எனக்கு ஒரு தம்பி பண்ணி தராரு, ரொம்ப விமர்சையாக பண்ணி தராரு. ஓகே, இது பாருங்களேன். Don't let back pain slow your life down. Let PhysioCure Clinic move you forward today. ஓகே, இது வந்து 10 செகண்ட் தான் டோட்டலாகவே அந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வெப்சைட்லாம் வச்சுருக்கீங்க, நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெப்சைட் இருந்தால் வெப்சைட்டில் போட்டுக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராமில் தான் நீங்கள் பிஸ்னஸ் நடத்துறீங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் தான் பிஸ்னஸ் நடத்துறீங்க, உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். ஒரு 500 ருபீஸ் நம்ம பண்ணி தரலாம். சரியா? இப்போ உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் கூட பண்ணலாம், ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம்லாம் கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு பண்ண தெரில, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு அந்த மாதிரி ரிசல்ட் வரல. அதனால் அந்த தம்பிக்கிட்ட கொடுத்து பண்ணுறேன். அந்த தம்பி நல்லா பண்ணி கொடுக்குறாரு, அதை அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.